ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மற்ற இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு திடீர்னு சிரிக்கிறப்போ தியேட்டரில் வந்துட்டு கை தட்டுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நினச்சி பார்க்காத சீனுக்கு எல்லாத்துக்கும் நிறையா அப்ளாஸ் கிடைச்சிது. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்தில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மனசு வலிக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் படத்தில். ஸோ அதில் வந்துட்டு நான் விஜயாண்டி சாரை வந்து பாட்டிலில் வந்து மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி இப்போ எல்லா வாழ்க்கையிலையும் நடந்திருக்கேன். எனக்குமே ஸ்கிரிப்ட் நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த ஆழி கேரக்டர் வந்து எனக்கு பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. ஸோ நானுமே நம்மளும் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்கோமே, நம்மளும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த கேரக்டராகவே நான் மாறிட்டேன் ஆக்சுவலி. இந்த படத்தை வந்து இத்தனை நாள் நான் வந்து தனியாக தான் பார்த்துருந்துருக்கேன். வாட்டி பொதுமக்களோட பார்க்கும்போது நம்ம என்ஜாய் பண்ண இடங்கள், நம்ம ஃபீல் பண்ண இடங்கள்லாம் அவங்களும் ஃபீல் பண்ணிக்காக, நம்மளோட 2-3 மடங்கு கூட ஃபீல் பண்ணிக்கா அப்படிங்கிற போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த படத்தை ஒரு 4-5-8 கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஜட்மெண்ட் போயிடும். பட் அந்த ஜட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து திரும்ப நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டு. விஜயாண்டி சாரோட கேமியோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரெய்லர்லயுமே காட்டியிருந்தாங்க. ஆமா, ஒரு சீன் பேச காட்டாம லைட்டா அவர் கெட்டப்ப மட்டும் காட்டி முடிச்சிட்டாங்க. ஆமா, ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வராரு. அண்ட் கேமியோ அப்படிங்கிறத தாண்டி அவர் ப்ரொடியூஸ் பண்ணி எடிட் பண்ணி மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இந்த படத்துல இல்லைன்னா இன்னைக்கு இந்த February 13 அப்படிங்கிற தேதியில வந்து இந்த படம் வந்து வந்திருக்காது. அது வந்து ஒரு டெக்னீஷியனாகவும் சரி, ஒரு பிசினஸ் மேனாகவும் சரி, அவர் எடுத்துக்கிற முடிவுகள், அவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ வந்து இந்த படத்தை இங்கே வந்து கொண்டு பாடிருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கன்ஃபார்மாக இந்த சாட்டர்டே சண்டே இப்போ கமிங் டேஸில் நாளைக்கு லவர்ஸ் டே போது கன்ஃபார்மாக இந்த க்ரௌட் புல்லிங் ஒன்றும் அதிகமாக இருக்கணும்னு தோணுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தான் எப்படியாவது ரீச் பண்ண வைக்கணும். இந்த ப்ரொமோஷன்ஸ் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது நீங்கள் எப்படியாவது கொண்டு போய் ஆடியன்ஸ்க்கு மதில் சேர்க்கணும். கண்டிப்பாக இப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது, இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய ஜென்சி டேர்ம்ஸ் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து பயங்கரமாக கனெக்ட் ஆகி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறோம். டப்பிங் டப்பா வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் டாக் பேசுகிற மாதிரி அதெல்லாம் பயங்கரமாக கிட்ஸ்லாம் உள்ள பார்க்கும்போது பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் எங்கே சின்ன ஒரு மானிட்டர் எடிட்டிங் டேப்பில் நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம், அதோட டபுள் மடங்கு எங்கள் பார்த்து சிரிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்கணும். படம் எப்படி இருந்துச்சு? பூக்கி படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்துட்டு லவ்வோட பிரேக்கப் சீன்ஸு இது எல்லாமே ரொம்ப கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலியாகவும் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம், லவர்ஸாகவும் நீங்கள் போயிட்டு படத்தை பார்க்கலாம். ரொம்ப வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பர்சனலாகவும் இது கனெக்ட் ஆகுது. ஒரு சிலர்லாம் அழுதுட்டாங்க படத்தை பார்த்து. ரொம்ப எமோஷ்னலாகவும் காமிச்சிருக்காங்க. சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். யூஷுவல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை. இப்போ கரண்ட்டாக வர லவ் ஸ்டோரியை வந்துட்டு படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எஸ்டிஆர் சாரோட கேமியோ. எஸ்டிஆர் சொல்லவே தேவையில்லை. இந்திய ஏன் உலக அளவில் லவ் ஃபெயிலியரான ஒரே ஹீரோ வந்து எஸ்டிஆர் தான். அவரோட டைலாக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. அவர் தான் சொல்லுவார், டேய் லவ் ஃபெயிலியர் ஆனால் என்னடான்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ இப்படி பண்ணுங்கடா அப்படி சொல்லி லவ் ஃபெயிலியரான பொண்ணுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு அட்வைஸ் போடுவார். அடுத்த ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும், நம்ம சிரிக்கலாம் லைட்டாக. ஆனால் படத்தை ஃபுல்லாக 2K கிட்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க, ஒரு கவுண்ட் கொடுத்தா நம்மளாம் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே கொஞ்சம் மிஸ்ஸிங் தானே. நீங்களே எஸ்டிஆர் கெட்டப்ல தான் தெரியுது. நான் ஆக்சுவலி வந்து எஸ் ஃபேடு டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ட்ரைலர் பார்த்துட்டு கொதிச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரட்டில் பார்த்துக்கலாம். எஸ்கான கெட்டப்பா இல்லை எஸ்டிஆருக்கான கெட்டப்பா? எஸ்டிஆர் இப்போ முடி அவுத்து விட்டா எஸ். பூக்கி படம் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. யாருமே வந்து இந்த கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜஸ் வருங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இவ்வளோ வந்து செலவாகுமா, இவ்வளோ வந்து இதாகுமாங்கிறது எதிர்பார்க்காத ஒரு இது. பிரேக்கப் பண்ணால் செலவாகுமா அவங்க காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகலை மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய இல்லை ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஒரு பிரேக்கப்லேருந்து கிடக்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து அந்த இதை தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜாக வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. படத்தில் நிறைய கேமியோ வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கேமியோ வந்து விஜயாண்டனி சாரோட தான். அவரோட இது வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு லுக்கில் தான் வராரு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் புதிய பிரதி. நான் பூக்கி படத்தோட கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறேன். படத்தை நாங்கள் எடிட்டிங்லேயும் டப்பிங்லேயும் பல 100 தடவை பார்த்துட்டோம்.
ஆனால் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது அதோட ஃபீலே தனியாக தான் இருக்குது, ரொம்ப வேறையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினச்ச இடத்துலலாம் கை தட்டுறாங்கன்னு போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்ட்டாக, நம்ம ஓரளவுக்கு பிளாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்ச இடங்கள் கூட பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எமோஷனும் கேரி ஆகிருக்கு. இவ்வளோ காமெடியான ஒரு படத்தில் எமோஷன் வந்து ஒர்க் ஆகுமான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த எமோஷனும் இங்கே கேரி ஆகிருக்கிறதும், அந்த எமோஷனை வந்து ஜென்சி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் சேர்த்து இந்த அதை குறிப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக எடுக்கணும்னு நினச்சோம். அது அப்படியே வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் வாழ்க்கையில் வந்து இந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா முதல் படம் மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கும், வேலைக்கு போகிற மாதிரியே இருக்காது. ஸோ நான் லாஸ்ட் டைலாக்லாம் எனக்கு கடைசி ஷார்ட்டில் லாஸ்ட் டைலாக் நான் பேசுகிறப்போ டைரக்டர்கிட்ட நான் கேட்டேன், சார் என்ன சார் இது லாஸ்ட் டைலாக்கா, கஷ்டமாக இருக்குது சார். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து போனேன். வீட்டில் சும்மா ஒரு நாள் கூட என்னால் இருக்கவே முடியாது. ஸோ நான் ஸ்பாட்டுக்கு போகணுன்னு எனக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஆமாம் கண்டிப்பாக. நம்ம தியேட்டரில் பார்க்குறப்போ வந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க சில விஷயம். அவங்க அந்த கப்புள்ஸ் 2 பேர் பேசிக்கும் போது ஸோ அது எல்லாமே பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்கிச்சுன்னு வந்து பாசிட்டிவாகவும் சொன்னாங்க. ஸோ என்ன ப்ரோ என்னோட கதை எடுத்து வச்சுருக்கீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பயங்கரமாக கத்திட்டே இருந்தாங்க. சிம்பு சார் வந்தோடனே கத்துனாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு அது கதைக்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ண மாதிரி தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ மியூசிக் பற்றி சொல்லணுன்னா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்துட்டு சாரோட மியூசிக், அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு தான் போடுறாரு. அது வந்து எனக்கு நான் லக்கி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ சார். மார்கன்ல வந்து ஒரு வேற மாதிரி ரோல் பண்ணியிருந்தீங்க. ஆமா. இல்லை அப்படியே டோட்டலாக சேஞ்ச், ஒரு லவர் பாயா பண்ணுறீங்க. ஆமாம். ஆக்சுவலாக மார்கன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது இருக்காது. ஒரு லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன், அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். பட் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் உங்கள் நண்பனாகவும் சரி, இல்லை நீங்களாகவும் சரி, யாராச்சும் ஒரு தெரிஞ்சவங்க மூலியமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்து இருப்பீங்க. லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணிக்கிறவங்க, லவ்வால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒழுங்காக பிரியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் கடந்திருப்போம். ஸோ இதுவுமே எனக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம கடந்து போகிற விஷயங்கள் தான் அந்த கடையை தொகுத்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது நல்லாவே வந்திருக்கு. ஃபாதர் ஒரு சன்னுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லாக காட்டிருக்காங்க. பாண்டியராஜன் சார் தான் போட்டிருக்காங்க. ஆமாம், பாண்டியராஜன் சார் பட்டையகால போகிற ஆக்டிங்னா. ஆமாம், அவர் ஆக்சுவலாக வந்து காதல் கசகதையா அந்த பாட்டை பாடினவர். ஆனால் இதில் லவ்லாம் நல்லா வரணும், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு புரிதலோட சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எமோஷனல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை தாண்டி கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் எங்கள் 2 பேரையும் நிற்க வச்சு கேட்கறதுனால எங்கள் 2 பேரையும் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. 2 கேட்டகரி இந்த படத்தில் கனெக்ட் ஆவாங்க. ஒன்று இல்லை ஒன்று பிரேக்கப்பில் கனெக்ட் ஆன ஒரு கேட்டகரி, இன்னொன்று பிரேக்கப் ஆகக்கூடாதுன்னு பயப்படுறாங்கல்ல அந்த கேட்டகரி. நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு எந்தெந்த கேட்டகரி? அதுதான் அது. நான் பிரேக்கப் ஆன கேட்டகரி, இவன் பிரேக்கப் ஆகக்கூடாதுன்ற கேட்டகரி இருக்கா. ஆகக்கூடாததுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், நான் எப்படி அதை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கும் உள்ள விஷயம் இருக்கு. அப்புறமா என்னென்ன பண்ணணும், ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இருக்குடா, அது பாடா அதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சும்மா எல்லாத்தையும் எமோஷனலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கருத்து சொல்கிறாங்க, பூமரா இருக்கும் அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஃபன்னாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவே போகும். நீங்கள் இந்த இடத்துல லாக் அடிக்குதோ அப்படின்லாம் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்கு. சூப்பராக. ஓரளவு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 8 மார்க் கொடுக்கும். 9 மார்க். 9. ஓகே. Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness.